எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவு ஜெபத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க முடியாது. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் பாருங்கள். ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வான். ஜெபிக்கிற ஒரு ஆமேன் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் பாருங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள். இந்த பிரச்சனையை நான் ஜெபிப்பேன், இந்த பாடா நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடக்க மாட்டேக்குது, ஒரு வாசலும் திறக்க மாட்டேக்குது என்று சோர்ந்து போனீங்களோ, ஹல்லேலூயா. தாமதமாய் ஒன்றை தேவன் உங்களுக்கு செய்கிறார் என்றால் உங்களுக்கு நடக்க போவது அற்புதம் அல்ல, அது அதிசயம் அல்ல, அது மகிமை. நீங்கள் சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. யோவான் 11 அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். மரியாள் அவன் சகோதரியாகி மார்த்தாள். அதில் தாய் தப்பு இல்லாத பிள்ளை பெத்தானிய கிராமத்தில் என்ன செஞ்சாங்க இருக்கிறாங்க. அங்கே லாசர் வியாதியாக என்ன செஞ்சிட்டார், படுத்து படுக்கையாயிட்டார். கர்த்தர் ரொம்ப சிநேகிக்கிறாரு இந்த குடும்பத்தை. அம்மா இல்லை, அப்பா இல்லை, அந்த புள்ள அப்படி தான் போட்டிருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிமள தைலம் பூசி தலைமையிலால் பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாள். அவனுடைய சகோதரன் லாசரு வியாதியாக இருந்தான். அந்த அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கவும் போடுங்க, அந்த குடும்பத்தில் தேவன் அன்பாக இருந்தார். 5ஆம் வருஷம் இயேசு மார்த்தாளிடத்தில் அவனுடைய சகோதரியினிடத்தில் லாசர் இடத்தில் அன்பாக இருந்தார். அதில் 3 பேர் தான் போட்டிருக்கு, அம்மா அப்பாவில் போடலை பாருங்கள். 3 பேர் அன்பாக இருந்தாராம் பாருங்கள். அப்போ அன்பாக இருந்தால் எதுக்கு இந்த பிரச்சனை? வியாதி வந்துட்டு பாருங்கள், மரண படுக்க அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனை சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஆளை அனுப்புனாங்க. அவர் உடனே வரல பாருங்கள். ஹல்லேலூயா. உடனே வரல, 2 நாள் தங்கினார், இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. 4 சொல்லுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார். இன்றைக்கி நீங்கள் நிறைய கஷ்டங்களில் கடந்து வரலாம், ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, திருமணமும் நடக்க மாட்டுது, வாசல் வரைக்கும் கைகூடி வருது, ஆமேன், ஆனால் திறக்க மாட்டேக்குதே, இப்படி திருமணம் நடக்க மாட்டேங்குதே, வருடக்கணக்கு ஆகிட்டு குழந்தை இல்லையே, வருடக்கணக்காக அந்த பிரச்சனையில் நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன். அற்புதம் நடக்குமான்னு புலம்பலாம், ஆனால் நடக்க போகிறது அது அதிசயம் அல்ல, அற்புதம் இல்லை, அது மகிமை. தேவனுடைய நாம மகிமைக்காக அது நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க, அது தேவ நாம மகிமைக்காக உங்கள் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணி அநேகருக்கு ஆமென் ஷபலப தேவ நாம மகிமைக்காக செய்து முடிப்பார். அன்னைக்கு அண்ணால் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் அழுதார்கள். ஹல்லேலூயா. சக்களத்தை வேதனைப்படும்படியா துக்கப்படுத்தினாள், மனமடி உண்டாக்குனாள். ஹல்லேலூயா. கர்த்தர் குழந்தை கொடுக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. பெண்ணினால் பெற்ற பிள்ளைகள் தீர்க்கதரிசி அல்ல, கேலி பண்ண அந்த பெண்ணினுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசி அல்ல. அண்ணாளுடைய மகன் தீர்க்கதரிசி எனக்கு கர்த்தர் மாற்றினார் பாருங்க, தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் நடக்க போகிற அற்புதம் அல்ல, அதிசயம் அல்ல, அது மகிமை. நீங்கள் சோர்ந்து போகாதாங்க. ஹல்லேலூயா. உடனே வரல பாருங்க. இன்னைக்கு ஐயோ உடனே வர மாட்டேக்காரு, அற்புதம் செய்ய மாட்டேக்காரே, கலங்கலாம். ஐயோ இவ்வளோ பெரிய வியாதியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன பண்ணுவேன்?
அவருக்கு தெரியும் எம்பளை தாங்கிக்கிடுவாங்க, அதை சகிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அதனால் என்ன செய்றாரு, ஆமே உங்க அவருடைய நாம மகிமைக்காக உங்கள் நடக்கிறது அதிசயம் அல்ல, அற்புதம், மகிமை. அதில் தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்கு அற்புதமே நடக்காமல் இருந்துச்சு, ஒன்றுமே வழி திறக்கலை, திடீர்னு பார்த்து வழி திறந்துட்டு கர்த்தர் அவங்ககிட்ட இருக்கிறாரு. அல்ல, அந்த மகிமை நீங்கள் காண போகிறீங்க. வருட கணக்காக நீங்கள் செபிக்கலாம், மாத கணக்காக செபிக்கலாம், நாட்கணக்காக செபித்து அழுது கொண்டு இருக்கலாம், ஒரு வாசல் திறக்கலன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அற்புதமாக செய்யப்படுறார். அது மகிமையாய் மாறப்போகுது. தேவ நாம மகிமைக்காய் மாறும். ஹல்லேலூயா. துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள் தங்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து 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 பெற்ற ஆசீர்வாதம் பாருங்கள், அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. மீண்டுமாக 2 நாள் கழிச்சு என்ன செய்ய வந்தார், 4 நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா. இப்போ நாருமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், இந்த மரியாதை லாசருவை உயிரோடு எழுப்பினார். 4 நாள் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. மரித்து போன அந்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எவ்வளவு பெரிய மகிமை. ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. அந்த கல்ற பக்கத்தில் போய் சொல்கிறார், லாசரு உயிரோடு வந்தான், சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தான், முகம் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி உன்னை கட்டவிழ்த்து விடுங்களேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அவர் உடனே வந்திருந்தார்னா சுகத்தை கொடுக்க அவருக்கு முடியும். ஆனால் உடனே வந்திருந்தா தேவ நாமம் மகிமை அடைஞ்சிருக்காது பாருங்கள். ஆனால் இறந்த பிறகு ஹல்லேலூயா, நீ கர்த்தர் உங்களுக்கு அப்படி அற்புதம் செய்ய மாட்டார். நீ கால தாமதமாக இருக்கு சரி கவலைப்படலாம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டில் பாருங்கள், என் குடும்பத்தில் பாருங்கள், நான் அதை ரசித்துக்கிட்டு இருக்கேன். ஆமென். நான் எவ்வளவோ சமூகத்தில் கண்ணீர் வடிப்பேன், செபிப்பேன். ஆனால் பாருங்கள், சில நேரங்கள் அது அற்புதம் நடக்கவே செய்யாது. புலம்புவேன், கலங்குவேன், இசப்பா ஏன்பா நடக்கலை அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவர் கர்த்தர் ஒவ்வொரு காரியமாக செய்யும் பொழுது தான் அது தேவ நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைக்காக. அது பாருங்கள், அவமானமாக இருக்கும், அது ஒரு நிந்தையாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். ஐயோ கர்த்தர் பதில் கொடுக்கலையே, ஒரு அற்புதம் செய்ய மாட்டுக்காரே, என் வாழ்க்கையில் நான் வெக்கப்பட்டு நிற்கிறேனே, அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்கிற காரியம் அது மகிமையாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி புறஜாதிகள் சொல்ல முடியாது. ஆமென். எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாரு, உங்கள் வாழ்க்கையை பாரு, வியாபாரத்தை பாரு, உங்கள் பிள்ளைகளை பாரு. ஒன்றுமே தெரியாது, ஒரு பணம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இவங்க எப்பவும் செபன்னு போனாங்க. இந்த வியாதியில் அப்படியே மறைச்சிருவாங்கன்னு நினச்சோம். நீ பாரு, வியாதி சுகமாகி நீ எப்படி இருக்கிறாங்க, கடன் பிரச்சனை அப்படியே மூழ்கிறோன்னு நினச்சோம். இன்னைக்கு அதே இடத்துல கர்த்தர் உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தேவ நாம மகிமைக்காக ஹல்லேலூயா உங்ககிட்ட வரப்போகிறாங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அது தேவ மகிமைக்காக இருக்கும். ஹல்லேலூயா. கலங்காதங்க தேவ பிள்ளைகளே. நீ புலம்பிக்கிட்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். அந்த காரியத்தில் ஒரு வேலைக்கு ஒரு வாசல் திறக்கலையே. ஆமே, அவங்க மகன் இவன் மகன் வேலை பார்த்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே, என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணுமே, ஒரு வருமானம் வழி இல்லையே. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் மகிமையாக இருக்கும். செல்வங்க சொல்லுவாங்க லேட்டாக ஹல்லேலூயா வந்தாலும் ஹல்லேலூயா லேட்டஸ்டாக அது துரிதமாய் கிடைச்ச ஆசீர்வாதம் தங்காது பாருங்கள். லேட்டாக கிடைச்சா லேட்டஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட காரியம் லேட்டாக அது ஒரு மகிமையாக இருக்கும். என்னுடைய காரியங்களை பாருங்கள், லேட்டாக இன்றைக்கி இப்போ தேவ நாம மகிமை கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. பேசுகிறாளான்னு சொல்கிறாங்க, அக்கா நீ எவ்வளோ பாடு அனுபவிச்சிங்கக்கா, எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிங்கக்கா, எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறத பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு அந்த கிருபை இல்லை. நாங்கள் இவ்வளோ பெரிய உயர்ந்த சம்பளம் வாங்குகிறோம், இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அந்த மகிமை இல்லை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் மகிமை கொடுத்தோம், அது கிருபை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை என்ன செய்வார், அற்புதம் செய்து அதிசயம் செய்து தேவ மகிமைக்காய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். தேவ நாம மகிமைப்படும்.
ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் நடந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. தொடர்ந்து நீங்கள் செபிங்க, தூதிங்க, சோர்ந்து பேராதங்க. அப்பா எனக்கு ஹல்லேலூயா அற்புதம் செஞ்சு அது தேவ நாம மகிமைக்காக நீ செய்ய போகிறீங்கப்பா. லாசருவுக்கு செய்தீங்கப்பா. இறந்து போன லாசரு வீரர்கள் இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்காதுங்கிற காரியம் நடக்கும். இது செயல்படாத காரியம் செயல்படும். இது அவ்வளோதான் முடிஞ்சு சொன்ன காரியம். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் முடிஞ்சு போக மாட்டீங்க. அவ்வளோதான் அவங்க குடும்பம் முடிஞ்சு சொன்னாங்களா, அவங்க முடிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் தேவ நாம மகிமைப்படவும் தேவ பிள்ளைகளே, உங்கள் கொடுக்குற அதிசயத்தை அற்புத பார்த்து புறஜாதிகள் சொல்ல போகிறாங்க. அது தேவ நாம மகிமைக்காக. பூசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமைக்கான வசனம் சொல்லுது. ஆமென். உங்கள் செய்ய போகிற அற்புதம் தேவ நாம மகிமைக்காக. அநேகர் அதை பார்த்து தேவன்கிட்ட வருவார்கள். அந்த கிருபையை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து பேராதங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவோ உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். அவரால் கூடத கறி ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாம் அவரால் முடியும். எதுக்கோ தாமதம் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒருவேளை பாருங்கள், சில மனிதர்கள் வச்சு தாமதம் பண்ணலாம், சில நேரங்களில் சூழ்நிமித்தமாக தாமதம் ஆகலாம், சில நேரங்களில் பாருங்கள் யாரையோ கர்த்தர் அனுமதி கொடுத்து தடை பண்ண வைக்கலாம். எந்த ஒரு காரியமும் சோர்ந்து பேராதங்க. அது தேவ நாம மகிமைக்காய் நடக்கும். அதில் தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்பட போகிறார். ஷபலபரிக்கரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அண்ணால் ஒரு தீர்க்கதரிசி பெற்று எடுத்தாலோ அதே மாதிரி நீங்கள் சந்ததியை பெற்று எடுக்கும்போது அது தேவ சந்ததியை மாறும். அந்த வேலைகள், அந்த வருமானம், சபலபார் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், என்ன காரியம் செபித்து அந்த காரியம் தேவன் நாம மகிமைப்படும். அற்புதங்களை செய்து அவங்களை சந்தோஷப்படுத்துவார். மகிழ்ந்து களிகூறு மனமே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவா, அந்த வியாதி சுகமாக்குவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவ நாம மகிமைக்காக, அது தேவ நாம மகிமைக்காக. சபலம் உங்களை கொண்டு அவர் நாம மகிமைப்பட போகுது. உங்கள் குடும்பங்களை கொண்டு, உங்கள் வருமானத்தை கொண்டு, உங்கள் வீட்டை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஹல்லேலூயா தேவன் மகிமைப்பட போகிறார். அன்னைக்கு லாசரு நிமித்தம் தேவன் நாம மகிமைப்பட்டது. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் தேவன் நாம மகிமைப்பட போகுது. இவங்களுக்கா இவ்வளோ அற்புதம், இவங்களுக்கா அந்த அதிசயம் சொல்லி தேவன் நாம மகிமைப்பட போகுது. சோர்ந்து போகாதங்க, இன்னும் தொடர்ந்து நீங்கள் செப்பிங்க. இனி அவ்வளோதான் நினச்சிடாதங்க. தேவ நாம மகிமைக்காக அவர் செய்து முடிக்கும்படியா தூதர்களை உங்களுக்கு அனுப்புவார். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த இரவு செபத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்போ ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்கப்பா. ஒரு வாசல் திறக்க மாட்டேங்குது, கொஞ்சம் வாசல் இருந்துச்சு அதுவும் அடப்பட்டு போச்சு. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த புலம்பல்? தத்தெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. பரிசு தாவீதின் வீட்டில் இறங்கி ஆறுதல் படுத்துங்க. நீ மகிமையான காரியங்களை செய்ய வருவீராக. இனி கால தாமதம் வேண்டாம் சுவாமி. இப்படி பிள்ளை சோர்ந்து போன பிள்ளைகளை நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அப்படி அதிசயமான அற்புதமானவரப்பா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. அதிசயமானவரப்பா.
நீ அதிசயங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா, மகிழ்ச்சியாக்குங்க டேடி. பாவங்களை சாபங்களை மன்னிங்க, மந்திர தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும். பிள்ளி சுனை கட்டுகளை ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவக்கட்டு சாபக்கட்டை ஒட்டச்சிருங்க டேடி. வானத்துக்கும் எவ்வளவு அவ்வளோ கிருபை அனுப்புங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு. மேற்கு கிழக்கு எவ்வளோ அவ்வளோ பாவத்தை மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அது செய்யுங்கப்பா. திருமணம் நடக்கட்டுப்பா, கடன் பிரச்சனை மாறட்டுப்பா, வியாதி சுகமாகட்டுப்பா. பொல்லாத மக்களுடைய கைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. சொந்த வீட்டை கொடுங்கப்பா. இயேசுவை வாகன கொடுங்க, இடம் கொடுங்கப்பா. இயேசுவே என்னென்ன தேவையோ அப்படி அழுது கொடுக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அல்ல இல்லையோ தேவையான இடத்துக்கு கலங்கொண்டு இருக்கிறாங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. என் பிள்ளை எப்படி படிக்க, எப்படி திருமணம் பண்ணுவேன், எப்படி இந்த குழி எழும்புவேன்னு சொல்லி கலங்குற பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் நாம மகிமைக்காக செய்யுங்க, நான் மகிமைப்படட்டும். சபலவதி கதூரிவிக்கிறவா, அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, உமக்கு நன்றி. ரிவாக்கார ஷபா லவா தீக்கா தூரிவாக்கார பூஷபல தீக்கா தூரிவிக்கிறவா. வல்லமை இறங்கட்டும் ஐயா, அக்கினி இறங்கட்டும் ஐயா. எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா, எலியாவின் தேவன் இறங்குங்க. எலிசாவின் தேவனே, அப்ரகாமின் தேவனே, ஈசாக் யாக்கோபின் தேவனை இறங்குங்கப்பா. யோசேப்பை உயர்த்தின தேவனை இறங்குங்கப்பா. ஷபலவரிக்கா எஸ்தராஜை உயர்த்தின தேவனை இறங்குங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரை துடைப்பீராக. உடைய புலம்பலை மாற்றும், அங்கலாய்ப்பை மாற்றும். ஆமாம், அழாது என்று சொல்லி கண்ணீரை துடைப்பீராக ராஜா. இனி தாமதம் வேண்டாம் சுவாமி, அற்புதங்களை செய்து நாம் மகிமைப்படட்டும். நாம மகிமைக இப்பொழுது செய்யும். அதிசயம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக ராஜா. தீபாக்கரபா சந்தல தீக்கா தூர் ரிவிக்கரபா. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றோ நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம் பெரிய காரியங்களை வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.